ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் வார், அப்புறம் வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த டைமில். இப்போ புதுசாக வந்து சில பேர் இந்த வாருக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது, ரஷ்யா உக்ரைன் வாருக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வருது. வரப்போகிறவங்க வந்து சாதாரண மெம்பரும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து தே ஹாவ் அ ஹியூஜ் போர்ஸ். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போலாண்டு தான். அவங்க வந்து ஆல்ரெடி நேட்டோ மெம்பர். அவங்க வந்து ஸோ அவங்க மேலே வந்து கை வச்சாங்கன்னா எல்லா நேட்டோ மெம்பர்ஸும் வந்து ரிட்டாலியேட் பண்ணப்படும். ஏன்னா உக்ரைன் வந்து நேட்டோ மெம்பராக இல்லாதனால நிறைய பேர் வந்து வரதில்லை. அண்ட் தே ஆர் ஜஸ்ட் கிவிங் தேர் சப்போர்ட். ஆனால் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற மாதிரி இந்த வார் வந்து நடக்காது. இப்போ போலாண்ட் மேலே கை வச்சாங்கன்னா நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாருமே வருவாங்க. லைக் பேசிக்காக ஜெர்மனி இஸ் ஆல்ரெடி அந்த எட்ஜ் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அண்டு யூகே, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாண்டு இந்த மாதிரி நேஷன்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை பற்றி என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. அண்ட் லெட்ஸ் சி. அண்ட் இந்த வார்க்குள்ளே எப்படி போலாண்டு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த போலாண்டு வந்து எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குதுன்னு நீ சொல்கிறடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து செப்டம்பர் 8 or 9 வந்து என்ன நடந்துச்சுன்னா, போலாண்டோடைய ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னுடைய ஏர் ஸ்பேஸ் ஜோன் இருக்கும். ஓகேவா? அவங்களுடைய சாவர்னிட்டி வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து தாக்கப்பட்டிருந்த ஒரு ட்ரோன் வந்து போலாண்டு மேலே வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இதில் வந்து போலாண்டுடைய சில வீடுகளும் அந்த இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் போலாண்டு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எப்படி வந்து நீ என்னோட இதுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போலாண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போலாண்டு வந்து அது மட்டும் பண்ணாமல் இப்போ ஆர்டிகல் 4 ஆஃப் நேட்டோவையும் வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிக்காக இந்த ஆர்டிகல் 4ல் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அன்றைக்கே நம்ம ஆர்டிகல் 5ன்னு என்னென்னு பார்த்தோம். ஒரு நேஷன் மேலே கை வச்சா மற்ற நேஷன்ஸ் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கலெக்டிவ் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டோடைய ஒரு இந்த ட்ரீட்டி, இந்த ஆர்டிக்கலுடைய ஒரு மீனிங்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆர்டிகல் 4ன்னு சொல்கிறியா அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, ஆர்டிகல் 4ல் வந்து இப்போ ஒரு நாட்டுடைய, அதாவது நேட்டோ மெம்பரில் வந்து போலாண்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியோ, சாவர்னிட்டியோ, செக்யூரிட்டியோ பாதிக்கப்பட்டோ, த்ரெட்டன் பண்ணப்பட்டுருச்சுனாலோ, யாராச்சுனால வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்கனாலோ இவங்க வந்து மற்ற நேஷனை வந்து கன்சல்ட் பண்ணலாம். நேட்டோ மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய மற்ற நேஷன்ஸை வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் 4 வந்து சொல்லுது பேசிக்காக. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து நம்ம சொல்ல போனால் ஒருத்தரை மட்டும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் போலாண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரஷ்யா மேலே வந்து செம்மகானில் இருக்காங்க. அப்புறம் வந்து யூஎஸ்ஏவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து யூ மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த நேட்டோ மெம்பர்ஸ் அண்ட் யூ மெம்பர்ஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை நீ சும்மா விடாத அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்ஏ வந்து நேட்டோவை வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நேட்டோ மெம்பர்ஸான ஜெர்மனியோ, இவங்க ஃப்ரான்ஸோ, யூகேவோ, அப்புறம் வந்து சுவிட்சர்லாண்டு, ஸ்பெயின், போர்ச்சுகல், இவங்க எல்லாருமே வந்து எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க போலாண்டு மேலே வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது. ஆனால் வந்து சைடு கேப்பில் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம்னா, போலாண்டுடைய பிரைம் மினிஸ்டராக பிரசிடென்ட்னு நினைக்கிறேன், அவர் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ்க்கெல்லாம் வந்து இனிமேல் பண்ணக்கூடாது, அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு ஹெல்த் கேரோ இல்லை வந்து சைல்டு கேர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது, அவங்க வந்து சம்பாதிச்சு வந்து அவங்க பண்ணிக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஆனால் வந்து போலாண்டோடைய மிகப்பெரிய யார் ரெஃப்யூஜியாக இருக்காங்கன்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து போலாண்டை வந்து நிறையா பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கே பார்த்தோம், மோர் தென் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரெஃப்யூஜிஸாக இருக்காங்க. அண்ட் தே ஹவ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் ஹியூஜ் நம்பர்ஸ் டு த ஜிடிபி ஆஃப் போலாண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த டைமில் வந்து உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்குறேன். பேசிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டு இல்லை வந்து எமர்ஜென்சி மிலிட்ரி சப்போர்ட் ஏதாச்சும் வேணும்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உக்ரைனோட லீடர் ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வார் வந்து நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில. பட் ரஷ்யா வந்து தன்னோட ஸ்டாண்டை மாற்றாமல் அவங்க வந்து இன்னமும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் இன்னமும் ஃபோர்ஸாக இன்னமும் நிறையா ஸ்ட்ரென்த்தோடைய நாளுக்கு நாள் அவங்களுடைய தாக்குதல் வந்து அதிகமாகிட்டே இருக்கே தவிர அவங்களுடைய தாக்குதல் வந்து குறையிற மாதிரி இல்லை.
ஏன்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து 500+ ட்ரோன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இன்னொரு நாளைக்கு வந்து 600+ ட்ரோன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இன்னொரு நாளே வந்து மோர் தென் 50 to 20 மிசைல்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க உக்ரைனுக்குள்ளே. ஸோ நாளுக்கு நாள் வந்து இந்த ரஷ்யாவுடைய வார் வந்து பெருசாயிட்டே இருக்குது. ரஷ்யாவுடைய தாக்குதல் வந்து உக்ரைன் மேலே பெருசாகிட்டே இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறையா நேட்டோ மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி பயத்தில் தான் இருக்காங்க. பட் இப்போ போலண்ட் மேலே வந்து கை வச்சுருந்தாங்கன்னா, இப்போ ஏர் ஸ்பேஸ் சாவர்னிட்டியை மட்டும்தான் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இதுக்கப்புறம் அவங்க வருவாங்களா இல்லையா அந்த வார்க்குள்ளே அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ரஷ்யா உக்ரைன் வார்க்குள்ளே வந்து போலாண்டோ இல்லை நேட்டோ மெம்பர்ஸ் யாராச்சும் வர வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் வார் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைங்க. பட் ஒரே விஷயந்தான் என்னென்னா, இப்போது நிறையா 3வது கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்த 2 பேர் நடக்கக்கூடிய வார்களை வந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஆல்ரெடி நம்ம இஸ்ரேல்லையும் பார்த்தோம், ரைட்? இஸ்ரேல் ஹமாஸுக்கும் நடுவில் தான் வார் நடந்துச்சு, காசாக்கும். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, கத்தார் மேலே வந்து இஸ்ரேல் வந்து தேவையில்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதனால் கத்தாருக்குடைய ஃப்ரெண்ட்ஸான சவுதியோ, குவைட்டோ, பக்ரைனோ இவங்க எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எஜிப்து, பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே. ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதே மாதிரி அங்கே ரஷ்யா வந்து 3வது ஒரு ஆளை வந்து இந்த நாளுக்கு நாள் இந்த போர் பேசிக்காக வந்து பெருசாகிட்டே போர் இருக்க மாதிரி தான் தெரியுது. ட்ரம்ப் வந்து அவருடைய நோபல் பீஸ் ப்ரைஸை இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷத்துக்குள்ளே வாங்கினா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. பட் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் வார் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் see about it and bye guys. ありがとうございました